தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அண்ணா இன்னைக்கு பேசுறப்போ நம்ம சீஃப் மினிஸ்டர் ஒரு பொய் மூட்டையை அவிழ்த்து விடுறாங்க, ஒரு வன்ம அரசியலை பண்றாங்க அப்படின்னு சொல்றதுல இருந்து எப்பவுமே டிஎம்கே எலெக்ஷன்ல தோத்துருச்சுன்னா மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குறோம்னு எழுதுவாங்க. அதை இப்பவுமே எழுதி வச்சிருங்க, ஏன்னா இன்னும் 6 மாசத்துல தான் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல நீங்க தோத்து தான் போறீங்கன்னு சொல்ற வரைக்கும் 40 நாள் கழிச்சு 40 டேஸ் கழிச்சு ஆக்சுவலா பப்ளிக்ல பேசுறாங்க. ஏன்னா 40 டேஸ்க்கு முன்னாடி கரூர் சம்பவம் நடக்குது. அந்த அசம்பாவிதத்துல இருந்து 40 நாளுக்கு எங்கேயுமே பேசல, இன்னைக்கு பேசியிருக்காங்க. அவங்க பேசுறப்ப எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி என்னன்னா இவங்க அலையன்ஸ் பின்னாடி போறாங்களா இல்ல அவங்க அட்டாக் கம்மியாக்க போறாங்களா, என்ன பேச போறாங்கன்னு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் டிவிகே அண்ட் அதோட ஹெட் விஜய் அண்ணா have launched their strongest attack on DMK ruling party அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் அவங்க ஸ்டேட் எலெக்ஷன் வரப்போ அவங்க ஆப்போசிட்ல டிஎம்கே இருக்காங்க, ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக் வச்சிருக்காங்க. அவங்க கூடவே பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் அவர்கள், ஸோ டிவிகேல இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசுறப்போ அவங்க கரூருக்கு நாங்க போகாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்த ஸ்பீச்ல நாங்க திருப்பி போகணும்னு நினைக்கிறப்போ டிவிக்கு கொடி போட்ட யாரா இருந்தாலுமே அந்த அளவுக்கு அடி விழுந்திருக்குது. இதே மாதிரி தான் நீங்க இதுக்கு முன்னாடி சூழ்ச்சி பண்ணி ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாத்தையும் நீங்க சூழ்ச்சினால வீழ்த்த பாத்தீங்க. டிவிக்கு அதுக்கு பேசிக்கா பலியாயிடாது. உங்களோட ஒரே நெப்போ கிட்ஸ் அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷ் அவர்களை அவங்க பேசுறாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பேசுறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரே கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம்க்கு அவங்க பையனை பவருக்கு கொண்டு வரணும், அதுக்கு எதிரியா யாரும் இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் அப்படின்னு சொல்ற வரைக்கும் ஒரு காட்டமான விமர்சனம். ஆக்சுவலா அவங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இவ்வளோ ஒரு காட்டமான விமர்சனத்தை அவங்க கவர்மெண்ட் மேல வச்சதில்லை. டேஸ் கழிச்சு நடக்கக்கூடிய மீட்டிங் தமிழக வெற்றி கழகத்தோட ஜெனரல் கவுன்சில் மீட்டிங். இந்த மீட்டிங்க்கு டிவிகேவோட பார்ட்டி பீப்புள் மட்டும் தான் அட்டென்ட் பண்றாங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே அட்டென்ட் பண்றாங்க. இது மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய 4 பாயிண்ட் பை ஷெரட்டன் அங்கே தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் இந்த மீட்டிங் நடக்குது. காலையிலேருந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மீட்டிங்ல எப்பவுமே இந்த மாதிரி மீட்டிங்ஸ்ல சில தீர்மானங்கள் போடுவாங்க, சில டெசிஷன்ஸ். இனிமேல் நாங்கள் இதை நோக்கி போவோம், இதுக்கு நாங்கள் ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுவோம் இல்லை சப்போர்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி அதில் அவங்க ஃபர்ஸ்ட் பேசக்கூடிய விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ராம்சார் லேண்ட் அப்படின்னு ஒரு லேண்ட் இருக்குது. வெட்லேண்ட் பேசிக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இக்கோலாஜிக்கலா சென்சிட்டிவான ஒரு லேண்ட் பள்ளிக்கரணையில் இருக்குது. நம்ம எல்லாருமே தாண்டி போறப்ப சென்னையில் அந்த பெரிய ஸ்ட்ரெச்ல பார்த்துருப்போம். அந்த இடமே ஒரு வெட்லேண்ட் மாதிரி இருக்கும். அந்த இடத்த இந்த கவர்மெண்ட் ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நாங்க ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணுவோம். ஏன்னா இதுதான் இப்போ ரீசெண்டா தமிழ்நாட்டில் இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 40 டேஸ்ல பாத்தீங்கன்னா அதிகமாக கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்தது. இதுல பல கோடி ரூபாய் ஊழல் இருக்குன்னு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டா அவங்க தீர்மானம் நிறைவேற்றினதுல இருந்தே அவங்க ஃபுல்லா டிஎம்கே ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல தான் இன்னைக்கு மொத்த ஈவெண்டே இருந்துச்சு. அதுல மெயினா பாத்தீங்கன்னா இவங்க பேசினதுல இருந்தே வருவோமே, ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசினதுல இருந்தே வருவோம். ஏன்னா அவங்க தான் மெயினா இந்த கரூருக்கு ஏன் திருப்பி போகல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசியிருந்தாங்க. அண்ட் சோஷியல் மீடியால அதிகமா கேட்கப்பட்ட ஒரு கேள்வியும் அதுதான். ஸோ அவங்களோட பிஓவில அவங்க என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா 10,000 பார்ட்டி கேடர்ஸ் வருவாங்கன்னு சொல்லி தான் நாங்க பெர்மிஷன் கேட்போம். மக்கள் எத்தனை பேர் வருவாங்கிறத போலீஸ் பார்க்கணும். அண்ட் போலீஸ்க்கு தெரியாதா எத்தனை பேர் வருவாங்கன்னு? நாங்க இதுக்கு முன்னாடி 2-3 இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம். நீங்க டிவியில பார்த்துட்டு இருக்கீங்க, லைவா என்ன நடந்துட்டு இருக்குன்னு போலீஸ் கிரவுண்ட்லயும் இருக்காங்க. அப்ப இத்தனை பேர் இருந்து அதை விட கூட்டம் அதிகமா வருது அப்படிங்கிறது போலீஸ்க்கு எப்படி தெரியாம இருக்குது? உங்களுக்கு 41 பேர் இழந்தது நாங்க டிவிக்கே தான் இழந்திருக்கோம். அண்ட் இதுக்கு அந்த டிவிகேவோட ஹெட் கரூர்ல இருக்கிறவங்க பொறுப்பானா அப்ப அந்த போலீஸ் பொறுப்பு இல்லையா இல்ல சீஃப் மினிஸ்டர் பொறுப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி ரைஸ் பண்றாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி மீட்ல அந்த பிரஸ்ல எல்லாம் பேசுறப்போ செந்தில் பாலாஜி பெரிய ரவுடின்னு தெரியாதா, ஏன் அங்க போறீங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. 6 மாசம் கழிச்சு தெரியும் ரவுடி யாருன்னு, ஏன்னா நாங்க அதிகாரத்துக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி அதையும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக்கா இதெல்லாம் டிஎம்கே அட்டாக் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் 2 கிலோமீட்டருக்கு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு கரூருக்கு எங்களை போலீஸ் ஈஸியா கூப்பிட்டு போனாங்க. வேற எங்கேயுமே போலீஸ் எங்களை அவ்வளோ ஈஸியா கூப்பிட்டு போல, கரூர்ல அவங்களே அப்படி கூப்பிட்டு போனாங்க. உங்களை நாங்க நம்பணும். அண்ட் அதனாலதான் தமிழக கழகத்தோட தலைவர் பேசுறதுக்கு முன்னாடி நன்றி வேற சொன்னாங்க போலீஸுக்கு. இந்த அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாங்கெல்லாம் கரூருக்கு வெளியில இருந்தோம், மறுபடியும் உள்ள போகலாம்னு நினைச்சோம். அப்படி போகலாம்னு நினைக்கிறப்போ தான் சொன்னாங்க நீங்க உள்ள வந்தீங்கன்னா இந்த தமிழக வெற்றி கழகத்தோட கொடி யார் வச்சிருந்தா கூட அவங்க மேல அவ்வளோ அடி விழுதுன்னு. சரி, நாங்க ஒரு 500 பேரை உள்ள வரலாம் அப்படின்னு யோசிச்சா மறுபடியும் கலவரத்துக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் எங்களால உள்ள போக முடியல. இது ஒரு சூழ்ச்சி தான். இதுக்கு முன்னாடியே ஜெயலலிதா அவர்களுக்கும் இதான் நடந்துச்சு, எம்ஜிஆர் அவர்களுக்கும் இந்த மாதிரி தான் சூழ்ச்சி பண்ணாங்க. இவங்க இப்பவும் எங்களுக்கு அதை தான் பண்றாங்க, எங்களுக்கு இவங்களை பத்தி எல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றதுல இருந்து
டிஎம்கேவோட ஒரே கோல் வந்து ஒரு குடும்பத்தை 100 வருஷத்துக்கு பவர்ல உட்கார வைக்கணுங்கிறது தான். ஒரே குடும்பம் தான் மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ், ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.